हाय फ्रेंड्स, நீங்க இப்ப நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. செம்ம போரிங்கா இருக்குது. ஏதாவது விளையாண்டா நல்லா இருக்கும். என்ன விளையாட்டு விளையாடுறதுன்னு தெரியல. மலர் பாப்பா வச்சு ஏதாவது விளையாடலாமா? லாஸ்ட் டைம் மலர் பாப்பா வச்சு டீச்சர் விளையாட்டு விளையாண்டோம்ல, அது செம்ம காமெடியா செம்ம ஜாலியா இருந்துச்சு. அது மாதிரி இன்னைக்கு ஏதாவது விளையாட்டு விளையாடுனா விளையாடலாம். என்ன விளையாடலாம்? நான் ஐடியா சொல்லட்டுமா? ஜனனி அக்கா, அபி அக்கா, பிங்கி அக்கா சொல்லு. நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்கா என்ன? உனக்கு தான் நல்ல ஐடியா நிறைய வருமே. ஏதாவது ஐடியா வச்சிருந்தேன்னா சொல்லு மலரே, ஜாலியா விளையாடலாம். அக்கா எனக்கு டால் மேக்கப் கேம் விளையாடணும்னு ரொம்ப நாளா ஆசைக்கா. ப்ளீஸ்க்கா எனக்கு டால் மேக்கப் கேம் விளையாடலாமா? என்கிட்ட குட்டியா ஒரு டால் இருக்குது. அதுக்கு நல்ல புதுசா ட்ரெஸ் போட்டு நல்லா மேக்கப் பண்ணி விடலாம்க்கா. சரி ஓகே, டால் மேக்கப் கேம் சூப்பரா இருக்குமே, விளையாடலாமா நம்ம? அக்கா டால் மேக்கப் கேம்க்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டீங்களாக்கா? மலரே இங்க பாரு, நீ கேடன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட இருக்கிற நிறைய திங்ஸ் எல்லாம் உன்னோட டாலுக்காக நான் கொண்டு வந்து தந்துருக்கிறேன். சரியா? இங்க பாரு மலரே, இந்த டாலுக்கு தான் நீ மேக்கப் பண்ணணும். சரியா? இந்த டாலுக்கு நல்லா சூப்பரா ட்ரெஸ் போட்டு இங்க இருக்கிற மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சு சூப்பரா மேக்கப் பண்ணி விடணும். இப்ப இப்படி இருக்கிற டாலு நீ மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு அப்படியே அழகு தேவதை மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நீ மேக்கப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. நீ தான் வின்னர். நாங்க எல்லாம் சேர்ந்து காசு போட்டு உனக்கு ஏதாவது கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கலாம். சரி, நீ ரொம்ப நாள் விளையாடணும்னு சொல்லிட்டு இருந்தேல, இது இப்ப மேக்கப் பண்ணி காட்டு பார்க்கலாம் எப்படி பண்றேன்னு. சரிங்க ஜெனி அக்கா. ஹே மலர், நீ இந்த கேம்ல நல்லா சூப்பரா வின் பண்ணிட்டேனா கண்டிப்பா உனக்கு நான் ஒரு gift வாங்கி கொடுக்குறேன். ஓகே, என்னோட gift கண்டிப்பா உனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும். நான் பெரிய gift தான் வாங்கி கொடுப்பேன். அட பிங்கி கூட gift வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டால மலரே. அப்பனா நீ போயிட்டு சீக்கிரமா வந்து செக் நல்ல மேக்கப் பண்ணி விட்டு பார்க்கலாம். அந்த பொம்மைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி நான் மேக்கப் பண்றேன் இந்த டால்க்கு தானே. சரி ஓகே, இங்க இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ்ஸா இந்த டால்க்கு எடுத்து போட்டு விடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ராக் எடுத்து வச்சு பார்க்கலாம். என்ன இந்த ஃப்ராக் ரொம்ப குட்டியா இருக்கு. சரி இந்த பெரிய ஃப்ராக் எடுத்து வச்சு பார்க்கலாம். இது எப்படி இருக்குது? அச்சோ, இது இருக்கிறதுல ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. இது வேண்டாம். அப்புறம் என்ன பண்ணலாம்? ட்ரெஸ் போட்டுக்கு முன்னாடி ஜட்டி போடணும்ல, ஜட்டி போட்டாதானே ட்ரெஸ் போட முடியும். சரி ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஜட்டி செலக்ட் பண்ணலாம். இது ப்ளூ கலர் நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் இது என்ன ஃப்ராக்? இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை, துணி ரொம்ப மோசமா ஒஸ்டா இருக்குது. இந்த ஃப்ராகும் எனக்கு பிடிக்கவே இல்லை, இதுவுமே வேண்டாம். அப்போனா ஃபர்ஸ்ட் பார்த்த இந்த வயலட் கலர் ஃப்ராக் தான் இந்த டாலுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம இந்த ஃப்ராகையே போட்டு விட்டுடலாம். சரி இப்போ ஃப்ராக் செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த டாலுக்கு போடுறதுக்கு ஜட்டி செலக்ட் பண்ணணும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இங்க எந்த கலருமே இல்லையே. இந்த லைட் கிரே கலர் தான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் இந்த டாலுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த கிரே கலர் ஜட்டியவே இந்த டாலுக்கு போட்டு விட்டுடலாம். ஜட்டி போடாம ட்ரெஸ் போடவே கூடாது. வெரி பேட் ஹேபிட், உனக்கு தெரியாதா? அதனால ஃபர்ஸ்ட் நீ ஜட்டி போட்டுக்கோ, அதுக்கப்புறம் கண்டிப்பா ஃப்ராக் போட்டுடணும். சரியா? இப்ப நானே உனக்கு போட்டு விடுறேன். அங்க பாரு, அந்த மலரை டால் கிட்ட போய் பேச்சாளர் எடுத்துட்டு இருக்கா. மலரே, டால்க்கு உன்னைய மேக்கப் தான் பண்ண சொன்னா, உன்னை யாரும் அங்க பேசிட்டு இருக்க சொல்லல. அக்கா நான் என் டால் கூட எப்பவுமே இப்படிதாக்கா பேசி விளையாடுவேன். எனக்கு அது டால்னே தோணாது, என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரியே தோணும். அந்த மாதிரி தான் நான் விளையாடுவேனே. சரி பரவாயில்ல, நல்லா தான் பேசுற. பார்க்க குட்டியும் இருக்கிறேன், ஆனா பேச்செல்லாம் பலமா வருது உங்ககிட்ட இருந்து. அக்கா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கக்கா. நீங்க மேக்கப் பண்ண சொல்லிக்கிறீங்களா? இங்க பாருங்க, என்னோட டால்க்கு நான் எவ்வளவு அழகா ஜட்டி போட்டுட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஜனனி, நீ முதல்ல ஜட்டி போட்டுக்கிறியா? அங்க பாரு மலர் டால்க்கெல்லாம் ஜட்டி போட்டு விட்டாலே. இப்ப நான் ஜட்டி போட்டுக்கனா இல்லையாங்கிறதே இப்போ உனக்கு ஆத்திரமா? எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்கிற? பேசாம இருக்கிறியா? இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா இருங்க. நான் டால்க்கு எப்படி ட்ரெஸ் பண்றேன்னு மட்டும் பாருங்க. இந்த ஃப்ராக் தான் நான் டால்க்கு போட போறேன். இந்த டால் இந்த ஃப்ராக் போட்ட உடனே சூப்பரா இருந்துச்சுல. நல்ல வயலட் கலர் ஃப்ராக் அழகா இருக்குது, என்னோட ஃப்ராக் மாதிரியே இருக்கு. இந்த டால்க்கு இந்த ஃப்ராக் தான் ரொம்ப கியூட்டா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. அப்புறம் என்ன போடலாம் இந்த இதுக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம ஷூ செலக்ட் பண்ணிடலாம். இந்த ஷூ காலுக்கு ரொம்ப குட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு, இது வேண்டாம், ரிஜெக்டட். இந்த ப்ளூ கலரும் மேட்சிங்காவே இல்ல, ரெட் கலர் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பிங்க் கலர்ல ஸ்கின் கலர்ல இருக்கு, இதுதான் நல்ல மேட்சிங்கா இருக்கும். இந்த ஷூவையே இந்த டாலுக்கு போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி பிங்க் கலர் ஷூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட பிங்க் கலர் செப்பல் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. உங்ககிட்ட இருக்குதான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப பாத்தீங்களா டால் எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு? அவ்வளவுதான். இப்ப நம்ம டாலுக்கு சூப்பரா மேக்கப் பண்ணி விட்டுடலாமா? மலர், அதுக்கு முன்னாடி தலைவாரி உன்னை கொண்டு நான் தலைவாரி விடுறேன்.
நீங்க எல்லாம் பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணுவேன். நீங்க எதுக்கு வரீங்க? நான் தானே பண்ணணும், நானே பண்றேன். ஃபர்ஸ்ட் நல்லா தலையை வாரி விட்டுடலாம். அப்புறம் இந்த ஹேர் கிளிப் நல்ல எல்லோ கலர் கான்ட்ராஸ்டா இருக்கு, இது சூப்பரா இருக்கும். இதை போட்டு விட்டுடலாம். ஐ ஹார்ட் ஷேப் கிளிப், இது போட்ட வந்து சூப்பரா இருக்குல்ல. இது என்ன கீழே முடி நிறைய எக்கச்சக்கமா இருக்கு, தேவையில்லாத முடி எல்லாத்தையும் இந்த சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்ப எவ்வளவு அழகா இருக்கு இந்த டால் பாக்குறதுக்கு. சூப்பரா தலையும் வாரி விட்டாச்சு. அப்புறம் இந்த டாலுக்கு மூஞ்சிக்கு நம்ம நல்லா மேக்கப் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த சென்ட் பாட்டில் எடுத்து அடிச்சு விட்டுலாம். ஏன்னா சென்ட் பாட்டில் வந்து போச்சு. சரி பரவாயில்ல, அப்படியே தூக்கி ஊத்தி விட்ட வேண்டியதான். சொல்லு, அப்படித்தான் லிப்ஸ்டிக் போடணும். சரியா, லிப்ஸ்டிக் போட்டாச்சு. அப்புறம் சூப்பரா இந்த மேக்கப் பாக்ஸ் வச்சு நம்ம மேக்கப் போட்டுடலாம். இப்ப என்ன பண்ணலாம், இது ஓபன் பண்ணிக்கலாம். இதுதான் எங்க சேனலோட பாரம்பரியமான மேக்கப் பாக்ஸ். இது வரைக்கும் நாங்க இதை தூக்கி போட்டதே இல்ல. சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இந்த ஒரு மேக்கப் பாக்ஸ் தான் இன்ன வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறோம். இன்னுமே வாங்காம இருக்கிறோம். அதுதான் ஏன்னு தெரியல. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நல்ல நல்ல மேக்கப் பாக்ஸ் பெருசு பெருசா வாங்கணும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ ஷேடோஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ரோஸ் பவுடர் எடுத்து அடிச்சுட்டாதான் நல்ல ரோஸ் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி ரோஸ் பவுடர் எடுத்து அடிச்சு விட்டுலாம். ஏன் மலரே, நம்ம கம்பெனி சீக்ரெட் எல்லாம் உன்னை யாரு இப்ப சொல்ல சொன்னது? சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த ஒரே மேக்கப் செட்டை வச்சு எல்லா வீடியோல காமிச்சிட்டு இருக்கா நினைப்பாங்கல்ல. ஜனனி அக்கா, நீங்க சொல்லலைனாலும் அவங்க நினைக்கதான் செய்வாங்க. நம்ம வீடியோஸ் எவ்வளவு வீடியோஸ் பார்த்துருக்காங்க. இந்த ஒரு மேக்கப் செட் தானே எல்லாத்துலயும் வருது, அதனால அவங்களுக்கு நம்ம சொல்லாமே தெரியும். சரி போங்க, செயின் எல்லாம் போட்டு விடலான்னு பார்த்தா அதெல்லாம் பட்டிக்காடு மாதிரி இருக்காதுலாம், வேண்டாம். இந்த ஃப்ராகுக்கு செயின் போட்டு நல்லாவே இருக்காது. நான் இந்த டாலை ஏஞ்சல் மாதிரி மேக்கப் பண்ண போறேன். அதனால இந்த ஸ்டோன் ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி நெத்தியில ஒட்டி விட்டுடலாம். இப்ப அழகா இருக்குதுல்ல. சரி இது போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம்? டாலே நீ நல்லா இருக்குறியா? கண்ணாடியில பாரு அழகா இருக்கியான்னு. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. இது என்னது? இது ஏதோ கிளிப்பு மாதிரி வச்சுக்கிறாங்க. இதையுமே எடுத்து வச்சு விட்டுலாம். நல்லா பாக்கிறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். ஐயோ, தலையில இப்படி வச்சா நல்லாவே இல்லையே. இதை எடுத்து பேக் சைடு இந்த மாதிரி மாட்டி விட்டுலாம். இந்த எல்லோ கலர் கிளிப்புக்கு மேல மாட்டிட்டு ஃப்ரண்ட்ல பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹை, இப்ப பாக்கிறதுக்கு அழகா இருக்குது, சூப்பரா இருக்கு. பேக் சைடு பட்டர்ஃப்ளைக்கு ஃபெதர் வந்த மாதிரி இருக்கு. சரி ஓகே, இப்ப தலைக்கு இந்த ஏஞ்சலுக்கு கிரீடம் வச்சிடலாம். இந்த பெரிய கிரீடம் வைக்கலாமா இல்ல இந்த குட்டி கிரீடம் வைக்கலாமா? பெரிய கிரீடம் வச்சா இந்த டாலோட தலையில உட்காரவே மாட்டேங்குது. இல்லைன்னா இந்த குட்டி கிரீடத்தை வச்சிடலாமா? குட்டி கிரீடம் தான் அழகா இருக்குது, அதையே வையே. இல்ல நான் பெரிய கிரீடம் தான் வைக்க போறேன். இது ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா தலைக்கு செட்டே ஆகலையே, ஏதோ ஒரு மாதிரியே தெரியுது. அந்த பிங்க் கலர் கிளிப்பும் தெரியவே மாட்டேங்குது. இது ஒருவேளை மேட்சிங்கா இல்லையோ? சரி இது வேண்டாம், இந்த பெரிய கிரீடம் வேண்டவே வேண்டாம். இந்த குட்டி கிரீடத்தையும் வச்சு விட்டுலாம். ஆமா, குட்டி கிரீடம் வச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது. ஹேய் மலர், இங்க பாரு, குட்டி கிரீடம் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டால் பாக்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. அந்த டாலோட தலையை போட்டு நொசு நொசுன்னு ஆக்கி வச்சிடாத. நீ பாத்துக்கலாம் இப்படி பண்ணிட்டு இருக்காத. லைட்டா அந்த கிரீடத்தை மேல மட்டும் வச்சு விடு, அது அப்படியே செட் ஆயிரும். சரிங்க பிங்கி அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே வச்சுட்டேன். இங்க பாருங்க, டாலுக்கு நான் சூப்பரா மேக்கப் பண்ணிட்டேன். இந்த டால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் எனக்கு மார்க் கொடுங்க. இதுக்கு நீங்க 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. பிங்கி அக்கா, ஜனனி அக்கா, அபி அக்கா, காவி அக்கா எல்லாரும் வாங்க. என்னோட டால் மேக்கப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? Oh my god, இந்த பொண்ணு மலர் பாப்பா வந்து இந்த டால்க்கு மேக்கப் பண்ணிருக்கா. பட் இது பார்க்க கொஞ்சம் சுமாரா இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கிரீடத்தை நீங்க மேல வச்சதுக்கு அப்புறம் இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நான் 10 out of 10 கொடுக்குறேன். நாங்களும் 10 out of 10 கொடுக்குறோம். ஓகே, நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். டாடா, see you, bye bye.